வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம குரு வக்ர நிலை அடையும் போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு, என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 மணி அளவில் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த குரு பகவான். இப்படி திரும்பக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் வக்ரகதி அடையும் போது நிறைய ஒரு மனமாற்றங்களையும், அதாவது தொழில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சிம்ம ராசியில் ஏற்கனவே மே மாதம் 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகி வந்தார். நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் அது வரைக்கும் நல்லா இருந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து ஏதோ ஒரு மனக்கலக்கங்கள், மன உளைச்சல்கள், நிறைய பேருக்கு அந்த தேவையில்லாத ஒரு வேலை இழப்புகள், வருமான இழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சினால எங்களுக்கு நடந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பித்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சிகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான வளர்ச்சிகளும் தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து வேலை இழப்புகள், வருமான இழப்புகள், முதலீடு நிதி இழப்புகள் இந்த மாதிரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பில் ஏதாவது ஒரு தேவையில்லாத தசாபுத்திகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மாவின் ஒரு பலன்கள் இந்த மாதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி அந்த குருவாகப்பட்டது எல்லா கிரகங்களுக்கும் ராஜ கிரகம். ஒரு ஜாதகத்தில் குருவனுடைய பார்வை எல்லா கிரகங்களுக்கும் இருந்தாலும் எந்த ஒரு மோசமான ஒரு தசாபுத்தியாக இருந்தால் கூட அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மோசமான பலன்களே இருக்குது, எனக்கு குரு பயிற்சியிலிருந்து என்னோட நேரமே சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கோங்க. இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, இந்த 2 இடத்துக்கும் சொந்தக்காரர் அந்த குரு பகவான். இவர்களுக்கு மே மாதத்தில் அந்த கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். அதாவது பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். அந்த கர்மஸ்தானத்தில் பயிற்சியாகி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த வக்ரகதி அடையும் போது என்ன நட்சத்திரத்துல போறாரு அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு வக்ர நிலைனாலே என்னன்னு புரியல. மேடம் வக்ரகதி அடைகிறாங்கன்னா எங்களுக்கு என்ன பலன் கொடுப்பாரு, அவருடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னே புரியல. வக்ரகதி அடையும் போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது கிரகங்கள் இப்படி வலம் வரும்போது அவர்களுடைய நிலையை வக்ரகதி அடையும் போது பின்னோக்கி நகர்ந்து செல்லும். ஒவ்வொரு நட்சத்திர பாதமாக கடந்து வரும்போது வக்ரகதி அடையும் போது அப்படியே பின்னோக்கி நகர்ந்து செல்லும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குரு பகவான் இந்த வக்ரநிலை அடையும் போது மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தி அடையும் போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு செல்கிறார். இப்படி பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். மிருகசீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி 4ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு பகவான். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த கடன்னு சொல்ல முடியாது, ஒரு உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு தெரிந்த நண்பர் அப்படின்ற முறையில் நீங்கள் ஒரு கைமாத்தாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் கடந்த ஒரு 6 மாத காலமாக அவருக்கு தொடர்பு கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் எடுத்து சொன்னாலும் அங்கிருந்து பணம் வராத ஒரு நிலையாக தான் இருக்குது. இது வருமா வராதா அப்படின்னு கேட்குற அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது சிம்ம ராசி என்பர்களுக்கு வரவேண்டிய பண
வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, கடந்த 6 மாதமாக கடன்லயே கொடுத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க பொருட்கள் சப்ளை பண்ணணும்னாலே அங்க கிரெடிட்ல கொடுத்தாதான் உங்களால சப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கம்பெனிக்கு நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து எந்த விதமான ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்கு வராமலே இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்து கொடுக்கணும்னா நம்மளால பேமெண்ட் வந்தாதான் உங்களுக்கு சப்ளையே பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறீங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரியா வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான வருமானங்களும் தொழிலில் இருந்து வர வேண்டிய வருமானங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய சந்திரன் குறிக்கக்கூடியவர் மனோகாரகன். உங்களுடைய மனநிலையை எடுத்து சொல்லும் ராசி தான் அந்த சிம்ம ராசி. அப்போ லக்னம், சிம்ம லக்னம் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உயிரை எடுத்து சொல்லும் ராசி தான் அந்த சிம்ம லக்னம். இப்படி இந்த சிம்ம லக்னத்துக்கும் சிம்ம ராசிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்ம சிம்ம ராசியினுடைய பலனை சொல்றோம்னா உங்களுக்கு அந்த வரவேண்டிய பண வரவுகளை மட்டும் பற்றி தான் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எனக்கு இங்க இருந்து வர வேண்டியது பணம் இருக்கு, வந்துருமா, இல்ல நான் நகை வாங்கலாமா, இப்படி உங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய முதலீடுகளை பற்றியும் அடுத்து வளர்ச்சிகளை பற்றியும் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன நல்லா கிடைக்கும் அப்படின்ற ஒரு அதிகமான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல அந்த வக்ர நிலை அடையிறதுனால அந்த எண்ணங்கள் எதிர்மறையாகவும் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இங்க இருந்து போட்டா நம்மளுக்கு முதலீடு போட்டா அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ மேடம் நாங்க வேலை செய்யறோம், வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், வேலையை விடலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு உங்களை நீங்களே நினைச்சுக்க கூடியதுதான். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பயம், 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாலே எங்களுக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்படுதே, அப்போ நாங்க வேலையை விடலாமா? ஏன்னா உங்களுக்குன்னு நீங்க ஒரு மனசுல நினைச்சிட்டீங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் எப்படின்னா ஒரு கிளாக் மாதிரி நீங்க ஒன்று செட் பண்ணி வச்சிடுவீங்க. மனசுல என்ன எதுவா இருந்தாலும் வேலையை விடணும்னாலும் சரி, வேலையை விடக்கூடாதுனாலும் சரி, சொத்து வாங்கணும்னாலும் சரி, சொத்து வாங்கக்கூடாது, இல்லை ஒரு தொழில் பண்ணணும், இல்லை தொழில் செய்யக்கூடாது, இப்படி எதுவா இருந்தாலும் நீங்க உங்க மனசுல ஒரு விஷயத்தை தெளிவாக செட் பண்ணி வச்சிடுவீங்க. அதுபடிதான் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும். அதுல சில சஜஷன்ஸ் கேட்டுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்க சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் வேலையை விடணும்னு கண்டிப்பா நினைச்சிட்டீங்க. அதனால நீங்க அந்த கிரகத்தின் மீது பழி போட்டு கேட்கலாம், மேடம் நாங்க 10ஆம் இடத்துல எங்களுக்கு குரு வந்திருக்கிறதுனால நாங்க வேலையை விடலாமா, எங்களுக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்படுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க மனதார நினைச்சிட்டீங்க அந்த வேலையை விடணும் அப்படின்ற ஒரு மனதுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணம் வந்தாச்சுனாலே இந்த சிம்மராசி என்பர்கள் அதுல விடாப்பிடியாக, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சமாளிப்பதற்காக இதுல இருந்தனால எனக்கு இப்படி இருக்கு, அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னைத்தானே ஒரு செட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் எப்போதுமே செஞ்சிட்டு இருப்பீங்க. அதனால வேலை இழப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. வேலை இழப்புகள்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா விட்டுக்கலாம். ஆனா வேற வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொஞ்சம் நிதானமா உங்களுக்கு ஏற்ற வேலைன்றது கிடைக்காது. ஏன்னா குரு வக்ரமா இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்திற்கு நகர்ந்து செல்றாரு அப்படின்ற போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது அங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்க அசால்ட்டா விடலாம், ஆனா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் குறைவாக தான் நடைபெறுமே ஒழிய கண்டிப்பா வேற வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த சிம்ம ராசியில பிறக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருப்பீங்க. நிறைய ஒரு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. நமக்குன்னு இண்டிபெண்டா நம்ம எப்போதுமே செயல்படணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க சூரியன் ஆட்சி பெறதுனால சிம்மராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருப்பீங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நபர்களாக தான், தன்னம்பிக்கை வாய்ந்தவர்களாக தான் சிம்மராசி பெண்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த சிம்மராசி பெண்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக சொல்லலாம், மேக்சிமம் ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் கணவர் மூலமாக அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. 1 அல்ல 2 அல்ல, ஒரு தொழில் சம்பந்தமான பிரச்சனை, கணவர் செய்துகிட்டு இருக்கிற தொழிலில் ஏகப்பட்ட வருமான இழப்புகள், உங்களுக்கு தெரியாமலே நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணியிருப்பாரு, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக விட்டுருப்பாரு. எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி யாருமே பெண்கள் இருக்க மாட்டாங்க சிம்மராசி பெண்கள். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே மூடி மறைத்து உங்களுக்குள்ளே வழிகளை தாங்கி கொண்டு குடும்பத்தை பயணிக்கணுமே அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் பயணிக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு மிக அருமையான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த குரு வக்ரம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு நேரம். நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே தைரியமாக செய்யுங்க, துணிச்சலோட செய்யுங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு முடிவை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யலாம் மேடம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பெண்கள், சிம்மராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளோடு இருக்கிறீங்க. அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதாவது சூழ்நிலை கைதிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த சிம்மராசி பெண்களுக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதங்கள் தான் இந்த 4 மாதங்கள், இந்த குரு வக்ர நிலை அடையக்கூடிய மாதங்கள். இதிலிருந்து வெளியில் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றின்றது உங்களுக்கு ஒரு பயணமாக தொடரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. சிம்ம ராசியில் பிறந்தக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளர்ச்சிகள், தொழிலில் ஒரு நிறைய பிரான்ச்சஸ் வைக்கிறதுக்கு, அங்கே ஒரு கன்சல்டன்சி தொழிலோ இல்லை ஒரு லா ஃபேமோ அந்த மாதிரியான வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திறமை வெளி உலகத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்குதோ ஜாதகப்படி அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருப்பீங்க, பெரிய பெரிய மருத்துவத்துறையில் இருப்பீங்க, பெரிய பெரிய சர்ஜனாக இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அதனால குரு வக்ரம் அடையுதேன்னு யாருமே வருத்தமே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு போராட்டங்களுக்கு இடையில சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அங்கே வரக்கூடிய பண வரவுகளை வைத்து நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் சொந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம், தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு லக்ஸுரி லைஃபை ஒரு சகட்டு மேனிக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இதை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய யோகமான காலகட்டம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்பட்டாலும் சில பேருக்கு ஜாதகம் இருக்கும், சில பேருக்கு திருமண முயற்சிகள் ஏற்படும் போது அந்த ஜாதகம் தொலைஞ்சு போயிடும். எங்கேயாவது அப்போ தான் நம்ம அம்மாவை பெற்றோர்களை பிடிச்சி கடிந்து பேசுவோம், எனக்குன்னு ஒரு ஜாதகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்ற ஒரு நிலைமை கூட எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. நாங்கள் பிடிஎஃப் மூலமாக ஜாதகத்தை தரோம். உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும். ஏன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான தசாபுத்தி வந்தாலும் அந்த தசாபுத்தியை சமாளிக்கக்கூடிய திறமை அந்த பேருக்கு எப்போதுமே ஒரு நேர்மறையான ஒரு அதிர்வலைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.